வணக்கம். இங்கே பாருங்கள், செம்மறியாட்டு மந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒன்று போணுச்சுன்னா அது பின்னாடி எல்லோரும் போன்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கா. இப்போ இதுக்கும் நம்ம போடுற வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு ஆடு முன்னாடி போணுச்சுன்னா மீதி எல்லா ஆடும் வழிகாட்டுதில்ல, அதன் பின்னாடியே போகும். நம்மளில் கூட ஒரு சில மனிதர்கள், ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள், ஒரு சில சாதி சங்க தலைவர்கள், மத தலைவர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு என்ன எதுன்னு தெரியாமல் நம்மளில் ஒரு சிலர் அப்படியே செம்மறியாடு கூட்டம் மாதிரி போயிடுறோம். ஒரு சாதியை பற்றி சொல்லும் பொழுது என்ன பெருமை இருக்குது? அவர் சொல்கிறதெல்லாம் நம்பணுன்னு என்ன இருக்குது? ஒரு மதத்தை பற்றி ஒருவர் சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் நம்பணுன்னு என்ன இருக்குது? நமக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கும் இல்லையா? யோசிக்கணும்ல, என்ன சாதின்ட்டு அவனுங்க வாழ்கிறாங்க, மதன்ட்டு அவனுங்க வாழ்கிறாங்க. அதனால் நமக்கு என்ன பயன்? நம்ம யாராவது ஒருத்தர் என்னைக்காவது யோசிக்கிறோமா? ஒரு சிலர், நிறைய பேர் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், அவங்க பின்னாடியே நடக்கிறோம். இதே மாதிரி தான் அதை போது பாருங்கள், ஒன்று பின்னாடி ஒன்று போகுதா? அது மாதிரி என் சாதி பெருசு, ஆமாம், அதுக்கு 10 பேர் ஆமாம் என் சாதி பெருசு. சரி, நம்ம சாதி சங்க தலைவர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, ரத்தம் தேவைப்படுது, அந்த நேரத்தில் சாதி ரத்தம் தேடிக்கிட்டு இருப்போமா? சாதி ரத்தம் தேடுவோமா? தேட மாட்டோம். ஏன்னா அப்போ சாதி சங்க தலைவர் பொழைச்சா போகிறோம். மனித நேயம்ங்கிறது செத்து போச்சு இல்லை? சாதிக்கு மட்டும் இல்லை, மதமாக இருக்கட்டும், அது அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், யார் வேணுமோ இருக்கட்டும். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சொல்கிறான், அவனுடைய சுயநலத்துக்காக சொல்கிறான்னா ஏன் சொல்கிறான்னு யோசிக்கணும். அவன் சொல்கிறது சரின்னு கேட்டு இதே மாதிரி செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி பின்னாடியே போகக்கூடாது. இந்த செம்மறியாட்டு கூட்டம் போகும்பொழுது நான் யோசித்தேன், இதை பற்றின என்ன ஒரு பதிவு போடணும் அப்படின்னு. இதுதான் சரியான பதிவாக இருக்கும்னு நினச்சேன். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.